அறிவுமதி இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அம்மா அப்பா ரொம்ப கவலையோடு இருக்கிறத பார்த்ததுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அறிவுமதி என்ன பண்ணுறாங்க, நேராக ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் சித்தார்த் வந்துட்டு பெங்களூர்லேருந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அறிவுமதி வரதை பார்த்ததுமே வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட உட்கார வைக்கும்போது, இல்லை அக்கா இங்கே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு தங்கராஜா அவங்க வீட்டுக்கு போக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு தனியாக போகிறதுக்கு, அதனால்தான் நான் அக்காவை இதனால்தான் நான் அங்கே போகாமல் இங்கே வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. சரி அம்மா பார்க்கணுமா, அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்ல அண்ணி அண்ணின்னு கூப்பிடும்போது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராங்க. சித்தார்த்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே மலரும் வாமா அறிவுமதி வா உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்க, எப்போம்மா எப்படி நீ தனியாக வந்தியான்னு சொல்லி கேட்க, ஆமாக்கா நான் அக்காவை பார்க்கலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, அக்கா தான் இங்கே இல்லையே அவள் தங்கராஜ் அண்ணன் வீட்டில இருக்கான்னு சொல்ல, தெரியும் ஆனால் எனக்கு அங்கே போக கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னு சொல்ல, ஆமாம் அன்னைக்கு உங்கள் வீட்டு விருந்துக்கு வந்தப்பவே பெரிய ரகலை பண்ணிட்டார்ல, அதனால உனக்கு அந்த பயம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன பண்ணுறது, சரி இப்போ நீ அக்காவை பார்க்க நேராக அங்கே போகணுமான்னு சொல்லி கேட்க, இல்லை நான் போகணும்னு நினச்சி தான் வந்தேன், அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் கூட விஷயத்த சொல்லலை, அதான் நான் எப்படியே இங்கே வந்து பார்த்துட்டு கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உட்கார் நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு மலர் நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போன மலர் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க இங்கே அறிவுமதிக்கிட்ட. அறிவுமதியும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வெளியே இருக்க அவங்க அம்மாவும், அதாவது ராகவனும் ராஜலக்ஷ்மியும் உள்ளே வராங்க. யாருங்க இது, நம்ம வீட்டில் நடுகாலில் உட்காந்துருக்குது, டே சித்தார்த்து யாருடாதுன்னு சொல்லிட்டு பின் சைடாக உட்காந்துருக்க அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே உள்ள வர இங்கே ராஜலக்ஷ்மி அறிவுமதியை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. நீ அந்த அழகுமதியோடைய தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இந்த நேரத்தில் நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை அக்காவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது, ஏன் உங்கள் அப்பா உங்ககிட்ட விஷயத்த சொல்லலையா, எல்லாரும் அந்த வீட்டில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் விஷயத்தை வந்து பேசிக்கவே மாட்டிங்களா, உன் அக்கா என்னடானா இங்கே இருக்கான்னு நினச்சிட்டு உங்கள் அப்பா தேடி வராரு, ஏன் உன் அக்கா உங்கள் அப்பா கிட்ட சொல்லலை, உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லலை, அடுத்து யார் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அம்மா தேடி வர போகிறாங்களா, யாரும் எந்த விஷயத்தையும் சொல்லிக்கிறது இல்லை, எல்லாரும் ஒரு விஷயத்த மறைச்சு வாழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி திட்டம். இங்கே ராகவனும், ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ராகவன் கேட்க, இல்லை நான் சும்மா தான் அப்படின்னு சொல்லும்போது, சும்மா பேசுகிறதுக்கு என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு நாங்கள் ராஜலக்ஷ்மி சொல்ல, அம்மா இப்போ தான் அவங்க உள்ளே வந்தாங்க, நான் தான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சித்தார்த் சொல்ல, டேய் உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காமல் பேசாமல் உள்ளே போடா அப்படின்னு சொல்ல, மா அப்படின்னு அங்கே சித்தார்த்து நிற்க, இப்போ உனக்கு இங்கே என்ன வேணும், உன் அக்கா இங்கே இல்லைன்னு தெரிஞ்சு நீங்கள் எதுக்காக வந்த, எதுக்கு இவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு அறிவுமதி ஆட ஆரம்பிச்சிடறாங்க. உள்ள கிச்சன் இருக்க அங்கே மலர் ஓடி வராங்க வெளியே. ஏன் மலருன்னு கூப்பிட்டதுக்கு பிறகு மலர் வெளியே ஓடி வர, என்னாச்சத்த ஏன் மதி என்னாச்சு, ஏமா அழுகிறேன் அப்படின்னு ஓடி வந்து பக்கத்தில் நிற்க, இவன் இதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கா, அவள் அக்கா இங்கே இல்லைன்னா அவங்க அப்பனுக்கும் தெரியும், ஏன் அவங்க அப்பா போய் எங்கள் வீட்டில் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலையா, இவன் எதுக்கு இங்கே தேடி வந்திருக்கணும், அதுவும் உங்கள் பிள்ளை சித்தார்த்துக்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு வேற இருக்கா அப்படின்னு சொல்ல, அத்தை அவங்க சாதாரணமாக தான் அத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல, உனக்கு தெரியாது மலரே, நீ உள்ளே வேலை பார்த்துட்டு இருப்ப, ஆனால் இவங்க பேசிக்கிட்ட விஷயம் உனக்கு ஏதாவது தெரியுமா, தெரியாதுல்ல, ஆனால் சிரிச்சு எப்பா பாப்பா இவங்க சிரிக்கிற சிரிப்பு வெளியே வரையும் கேட்கும் போலையே அப்படின்னு நாங்கள் ராஜலக்ஷ்மி சொல்ல, இங்கே பாருமா உன் குடும்பத்தில் மானம் இல்லைன்னா எங்கள் குடும்பத்துலேயும் மான மரியாதைலாம் இல்லாமல் இல்லை, மானம் மரியாதை கௌரவம்னு இந்த ஊரில் தெருவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் என் புள்ள மனசை மாற்றி உன் அக்கா மாதிரி நீயும் இந்த வீட்டில் வந்து ஒட்டிக்கலான்னு மட்டும் நினைக்காத, ஏற்கனவே உங்கள் அக்காவை இங்கே ஃப்ரீயாக தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அதை போல தான் நீயும் இந்த வீட்டுக்கு வரலான்னு பார்க்குறியா, நம்ம வீட்டுக்கு வாழ வர மருமகள் எல்லாம் இப்படி தான் வரணும்னு இருக்கு போல், இங்கே பாரு என் புள்ள சித்தார்த்துக்காவது நாங்கள் நினச்ச மாதிரி ஜாம்னு கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம், தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேசுகிறன்ற மாதிரி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காத, பொண்ணு வளர்த்து வச்சிருக்கானா ஒரு பொண்ணு என்னடானா வீட்டில் சொல் பேச்சு கேட்காம இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போய் விடுற ஒருத்தியாக இருக்கான், இன்னொருத்தி என்னடானா யாரை காக்கா பிடிச்சா எங்கே போய் எப்படி இங்கே சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சிட்டு இருக்கான், என்ன குடும்பமும் மண்ணாங்கட்டியும் அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி திட்டினோடனே மலருக்கும் வந்து போதும் நிறுத்துங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவுமதி இப்போ எதுக்கு நீ அழுகிற, அன்னைக்கு அங்கே உங்கள் வீட்டில் அக்கா சொன்ன வார்த்தை உனக்கு ஞாபகம் இல்லையா, தப்பு செஞ்சால் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும், தப்பே செய்யாதப்போ அதை நீ தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ எதுக்காக இங்கே வருத்தப்படுற கவலைப்படுற, பல பேர் தப்பு செஞ்சுட்டும் அதை மூடி மறைக்க என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் தப்பு செய்யாத நீ அழுதுட்டு நிற்கிறதுனால உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு இவங்கெல்லாம் நினச்சிட மாட்டாங்களா, தைரியமாக பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன
கொஞ்சம் எகத்தாளமாக பேசுகிறேன் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, அது எப்படி இந்த வீட்டில் மட்டும்தான் எல்லாருமே இருக்காங்கன்ற மாதிரியும் மற்றவங்க வீட்டிலேருந்து இங்கே யாருமே வரக்கூடாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் தம்பி கார்த்தி இங்கே வந்தானா ஸ்ருதியை பார்க்குறதுக்காக தான் வரானா, ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வரானா, இல்லை ஸ்ருதி மேலே ஏதாவது கண் இருக்கா, இல்லை நீயே உங்கள் அம்மாவுக்கும் தம்பிக்கு ஃபோன் அடித்து இங்கே வர சொன்னியான்னு எத்தனை கேள்விகளை கேட்பீங்க. இப்போ அது மொத்தத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தவங்களையும் இந்த வீட்டுக்கு வரவிடாமல் பண்ணிட்டீங்க. என் தம்பி என்கிட்டயும் சரியாக பேசுறது கூட இல்லை. இது போக இங்கே அழகுமதியோட தங்கச்சி அறிவுமதி சாதாரணமாக வீட்டுக்கு வந்த விஷயத்த கூட எப்படி உங்களால் இவ்வளோ பெரிய விஷயமா ஊதி மாற்றவும் முடியுது? ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஸோ கொஞ்சமாதும் மற்றவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணுமா இல்லையான்னு சொல்லி கேட்க, பாத்தியாடா பாக்கியராஜ், வாடா இப்போ தான் நீ உள்ளவே வரியா? பாத்தியாடா உன் பொண்டாட்டி நீ இல்லாத நேரத்தில் இப்படி தாண்டா பேசுகிறான்னு சொல்லும்போது இதை பார்த்தா பாக்கியராஜ் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. உடனே அங்கே மலர் சொல்கிறாங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க இப்படி தான் அன்னைக்கு ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்குனீங்க, நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்க செஞ்சீங்க. மொத்தத்தில் இந்த வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் அழகுமதி காரணமா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் அத்த காரணம், நீங்கள் மட்டும்தான் காரணம். இப்போ என்ன சொல்ல வர போகிறீங்க? உங்களை எதிர்த்து பேசினா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே? சரி, இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நான் வந்திருக்க கூடாதுக்கா, நான் தெரியாமல் வந்துட்டேன்னு அங்கே அறிவுமதி சொல்ல, அம்மா நீ ஒன்றும் தெரியாமல் இந்த வீட்டுக்கு வந்ததை நானும் அழகுமதியும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகு மலர் சொல்கிறாங்க. பாத்தியாடா எப்படி பேசுகிறா பாரு, எல்லாம் அவள் சொல்லி கொடுத்து தாண்டா பேசுகிறான். இத்தனை வருஷத்தில் எங்களை எதிர்த்து பேசாதவன் இன்னைக்கு எப்படியெல்லாம் பேசுகிறா பாருன்னு சொல்ல, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மான்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ராகவனும், வளரு நீ பேசுகிறது சரியில்லை, ஒழுங்கா உன் அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, மன்னிப்பு நான் எதுக்கு மாமா கேட்கணும்? நான் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு தப்பாக எதுவும் பேசலையே. இவங்க பேசின விஷயம் மட்டும் சரியா? அழகுமதிகிட்டையும் சரி அறிவுமதிகிட்டையும் சரி அவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேசினா யாருக்கு தான் கோவம் வராமல் இருக்கும்? என்னமோ இவ சின்ன பொண்ணாக இருக்கிறதையும் நீங்கள் சொன்னதை கேட்டோன்னே அழக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இதெல்லாம் கேட்டு அழகுமதி அமைதியாக போகணுன்ற அவசியம் இல்லையே. இதே மாதிரி அழகுமதி கிட்ட பேசும்போது அழகுமதி எதிர்த்து கேள்வி கேட்க தானே செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அழகு மலரும் இதை கேட்ட உடனேயே இங்கே ராஜலட்சுமி ராகுனும் அப்படியே அதிர்ச்சியில் வரைஞ்சு போய் நிற்க, பாக்கியராஜோ மலரு கொஞ்சம் அமைதியாக இரு மலருன்னு சொல்ல, இது என்னங்க தப்பு செய்கிறவங்க எதிர்த்து பேசுகிறவங்க தப்பாக பேசுகிறவங்களெல்லாம் இங்கே பேச சொல்லுவீங்க, நியாயமாக நேர்மையாக பேசுகிறவங்கள அமைதியாக இருன்னு சொல்லி வாயை அடக்கி வச்சிடணும். இதானே உங்களோட எண்ணம்லாம்? உங்களுக்கு நான் பேசுகிறது பிடிக்கலன்னா உடனே என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, இல்லைனா என்கிட்ட பேசாமல் இருங்க. அதை விட்டுட்டு என்னை பேச விடாமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே யாருக்கு உரிமை இல்லை. இந்த பொண்ணு அறிவுமதி அவங்க அக்காவை தேடி தானே வந்தா. அவள்கிட்ட பார்த்து பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. சித்தார்த்தை பற்றியும் இந்த அறிவுமதியையும் சேர்த்து வச்சு பேசியிருக்காங்க. எந்த அம்மா அப்பாவது இப்படி செய்வாங்களா? ஆனால் உங்கள் அம்மா அப்பா இப்படி பண்ணுறாங்களேங்க. அதான் எனக்கும் இதுக்கு மேலே கோவத்தை அடக்கி வைக்க முடியலை. கோவத்தில் நானும் பேசிட்டேன் அப்படின்னு அங்கே மலரும் சொல்ல, பாத்தியா இப்படியெல்லாம் இவ பேசுகிறா பாரு அப்படின்னு ராஜலட்சுமி அப்படியே அழுத நடிக்க ஆரம்பிக்கும் போது, அறிவுமதி நீ கிளம்புமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அதெல்லாம் கேட்க போகிறதும் இல்லை, அதை எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை. நீ இந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்ல வேண்டாம். ஏன்னா வந்தவங்க ஏற்கனவே ரொம்ப உடஞ்சி போய் தான் போனாங்க. பார்க்கவே மனசுக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. நீ நினைக்கிற மாதிரி இங்கே எந்த பிரச்சனையும் உங்கள் அக்காவுக்கு வராது, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புமா அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி அங்கேருந்து கிளம்பி போக, எவ்வளோ ஒருத்திக்காக என்னை இப்படி நடு வீட்டில் நிற்க வச்சு, அதுவும் என் வீட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்ல, இதுக்கு மேலே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட உன் பொண்டாட்டி இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ராகவனு சொல்ல, சரிப்பா அப்போ அழகு மலர் இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியாது. நான் மலர் என் பொண்ணு ராகவின்னு எல்லாமே இந்த வீட்டை விட்டு போகிறோன்னு சொல்ல, பார்த்தீங்களா இப்படி நம்ம குடும்பத்தை நம்மக்கிட்டேருந்து பிரிச்சுட்டாலே எங்கள் படுபாவி அப்படின்னு அழகு மலரை திட்டுறாங்க, அழகுமதியையும் திட்டுறாங்க. அப்போ தான் அழகு மலர் சொல்கிறாங்க, பிரித்தது நானும் மதியோ கிடையாது அத்தன், நீங்களும் உங்கள் வாயும் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் நடந்துக்கலேன்ற ஒரு கோவம் தான். முதல்ல நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க, அதுக்கப்புறமா நாங்கள் இந்த வீட்டுக்கு வரோம் அப்படின்னு அழகு மலர் சொல்லிட்டு தன் குழந்தைய கூட்டிக்கிட்டு இங்கே பாக்கியராஜோட வீட்டை விட்டு கிளம்ப, இதை பார்த்துட்டு நிற்கிற ராகவனும் ராஜலட்சுமியும் ரொம்ப உடஞ்சி போய் தான் நிற்கிறாங்க. ஆனால் தான் செஞ்ச தப்பை இப்போ வரையும் ஒத்துக்காத ராஜலட்சுமி இனி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பேசக்கூடிய பேச்சு கேட்டாவது இனி இந்த வீட்டில் வாய் அடக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.